வாரத்தோட 7 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உகந்ததா கருதப்படுது. அந்த வகையில வெள்ளிக்கிழமை செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவிக்கு உரிய நாள். அதனால வெள்ளிக்கிழமை நாட்கள்ல லட்சுமி தேவியை வழிபட்டு அவங்களுக்கான ஸ்தோத்திரங்களை சொல்லும் பொழுது லட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வந்து செல்வ வளம் பெருக செய்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஒருத்தர் செல்வ செழிப்போட வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு லட்சுமி தேவியோட அருள் வேணும். லட்சுமி தேவியோட அருள் வேணும்னு ஆசைப்படுறவங்களா நீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க. நீங்க தெரியாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால லட்சுமி தேவியோட கோவத்துக்கு ஆளாகக்கூடும். வெள்ளிக்கிழமையில செய்ய வேண்டியவை செய்யவே கூடாதவை என்ன அப்படிங்கறத அந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. செல்வத்துக்கு உரிய தேவியான மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்காக பால் வாங்கி கொடுத்தால் பண வரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை மலர் கொண்ட அர்ச்சனை செய்தால் தன லாபம் பெருகும். வெள்ளிக்கிழமை பசுவிற்கு உணவளித்தால் வீட்டில் செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் வெளியேறி நல்ல சக்திகள் வீட்டிற்குள் வரும். அரச மரத்துக்கடியிலே வீட்டிருக்கக்கூடிய விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 11 தீபம் ஏற்றி வழிபட்டால் பண வரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை குபேர விளக்கில் தாமரை திரி போட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும், செல்வம் கொழிக்கும். வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷமானது. வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு லக்ஷ்மி, முருகன், சுக்கிரன் இவங்க 3 பேரோட அருளும் மொத்தமா கிடைக்கும். லக்ஷ்மி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று லக்ஷ்மி தேவியின் அம்சமாக விளங்கக்கூடிய கல் உப்பினை வாங்கினால் நமக்கு லக்ஷ்மியின் அருள் கிடைப்பதோடு லக்ஷ்மி கடாட்சம் எப்பவும் வீட்டுல நிறைஞ்சே இருக்கும். இது வரைக்கும் வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் செஞ்சா நல்லது நடக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அடுத்ததா வெள்ளிக்கிழமை செய்யவே கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவி வீட்டுக்கு வரக்கூடிய நாள். அந்த நாட்கள்ல வீட்டுக்கு ஒற்றை அடிக்கவோ வீட்டை சுத்தம் செய்யவோ கூடாது. பூஜை அறையை சுத்தம் செய்யறது, விளக்க தண்ணீர் விட்டு கழுவுறது இதெல்லாம் செய்யவே கூடாது. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வியாழக்கிழமையே முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தமா வச்சிருந்தோம்னா லட்சுமி தேவியோட அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம், ஆனால் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது. அதே போல வெள்ளிக்கிழமை முடி வெட்டவோ நகம் வெட்டவோ முகச்சவரன் செய்யவோ கூடாது. பூஜை செய்யக்கூடிய பொருட்களை வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் முந்தைய நாளே செஞ்சு வைக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமையில உப்பு, பருப்பு, ஊசி, தயிர் இந்த மாதிரி பொருட்கள்ல லட்சுமி தேவி வாசம் செய்யறதா சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி பொருட்களை கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. பொதுவா மாலை நேரத்துல வீடு இருள் சூழ்ந்ததா இருக்கக்கூடாது. அதுவும் வெள்ளிக்கிழமையில எப்பவுமே வெளிச்சமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை கலற்றவோ சுத்தம் செய்யவோ கூடாது. வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்துல அதாவது 10 to 12 மணிக்கு வீட்டுல விளக்கேற்றக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல விளக்கேற்றும் போது வீட்டுல கஷ்டமும் கலகமும் வரும். வெள்ளிக்கிழமையில பழைய துணிகளை தைக்கவோ அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கவோ கூடாது. இந்த மாதிரி செய்யும் போது கடன் சுமை அதிகரிக்கும். இந்த பதிவு எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.